நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி நவதானிய தோசை பற்றி பார்க்கலாம் வாங்க. நேற்று வீடியோ போட்டோம், முழு வீடியோ போட முடியல. இன்றைக்கி வாங்க முழு வீடியோ பார்க்கலாம். நான் 1 டம்ளர் புழுங்கலரிசி எடுத்துக்கிறேன், 1/2 டம்ளர் கொள்ளு எடுத்துக்கிறேன், 1/2 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன், 1/2 டம்ளர் பச்சை பயிறு எடுத்துக்கிறேன், 1/2 டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துக்கிறேன், 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம், 1/2 டம்ளர் வேர்க்கடலை எடுத்துக்கலாம், 1/2 டம்ளர் கருப்பு மூக்கடலை எடுத்துக்கலாம், 1/2 டம்ளர் காராமணி வெள்ளை காராமணி எடுத்துக்கலாம், 1/2 டம்ளர் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம், 1/2 டம்ளர் மொச்சை எடுத்துக்கலாம், 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம், 1/2 டம்ளர் பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஓவர் நைட்டை நல்லா ஊற வச்சுக்கலாம். 4-5 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம இது போல் காலையில் தட்டை எடுத்துகிட்டு நல்லா இது போல் நல்லா ஊறிட்டு இருக்கோம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். அது கூட 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கேரட்லாம் சேர்க்கலாம். கேரட், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக இட்லி சோடா மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு, அப்போ தான் தோசை வரும். ஒரு அரை மணி நேரம் நல்லா வெளியே வச்சு அதுக்கப்புறம் தோசை ஊற்றலாங்க. நல்லா சூப்பரான ஹெல்த்தியான உடம்புக்கு ஆரோக்கியமான தோசை ரெடி ஆகிடும். நேற்று பெரிய வீடியோ போட முடியல. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.